வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இரண்டாவது எபிசோட் ஆஃப் இஷ்டத்துக்கு பாட்காஸ்ட் கிளப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா, நம்ம இது ஸ்பெஷலி ஃபார் த 90s கிட்ஸு. இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா துணைப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் படிச்சிருப்போம் நம்மளுடைய ஸ்கூல் டேஸில். திங்க 8ஆவதுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் ரஃபாக ஞாபகம் வச்சது சொல்கிறேன். ஸோ இந்த துணைப்படத்தில் நிறைய கதைகள் வரும். அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கதை ரொம்ப ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இந்த நான் டீட்டெயில் ஆர் துணைப்பாடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன புக்கு கொடுத்துருப்பாங்க. இது தமிழ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷ்லுமே நான் டீட்டெயில் இருக்கும். அதில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றியும் கற்றுக்கிட்டது அந்த இடத்துல தான். பட் இந்த தமிழ் துணைப்பாடத்தில் ஒரு கதை இருக்கும். எல்லா கதைக்குமே ஒரு மாரல்ன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் வச்சுக்கோங்களேன். அதில் செத்தும் கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இப்போ வரைக்கும் அந்த கதை எழுதினவர் யார், அது உண்மை கதையாக என்னன்றது கூட நமக்கு ஞாபகம் இல்லை, தெரில. அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளுடைய அறிவு அந்த அளவில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கதை பார்த்திங்கன்னா யார் எழுதுனாங்கன்னு தெரில, அது உண்மையாக எந்த மாதிரி வந்தது அப்படின்றதும் தெரில. ஆனால் இன்றைக்கும் செத்தும் கெடுத்தான் செவ்வூர் செவ்வந்தியப்பன் அப்படிங்கிற கதை நம்மளுடைய மைண்டில் அப்படியே பச்சையாக நிற்கிது. ஸோ அந்த கதை என்ன அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு சில தாட்ஸை நான் தான் இந்த எபிசோடில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ செவ்வூர் அப்படின்ற ஊரில் செவ்வந்தியப்பன் ஒருத்தர் இருக்கு. அப்படி அவர் இந்த வட்டிக்கு இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார். அது பயங்கரமாக மீட்டர் வெட்டி, ராக்கெட் வெட்டின்ற மாதிரியான பல வட்டிகளை கொடுத்து மக்கள் எல்லாரும் அவரை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீ நாசமாக போவ, நீ எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்து விட்டுருக்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனில் அவன் வட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவனோட டேர்ம்ஸுக்கு நம்ம இது பண்ணிட்டு தானே போகிறோம். ஸோ அவன் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் அவன் மக்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களுடைய எசென்ஷியல்ஸ்க்கு ஒரு காசு தேவைங்கிறதுனால அதை போட்டு அவன் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். அதாவது அவங்ககிட்ட பவர் இருக்குது, பிகாஸ் ஒன்லி ஹீ ஹேஸ் த மனி. அந்த காசை வச்சுக்கிட்டு அன்றாட தேவைகளையே பூர்த்தி செய்ய வேண்டிய மக்களை எப்படி அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது தான் ஒரு பாவமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எப்படி ஒரு நீடியை அவங்களுடைய தேவை இப்போ எப்படித்தானே எங்கிட்ட தானணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வச்சு அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஊருக்கே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, பிகாஸ் ஆஃப் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ். அவர் அந்த மனிதர் பார்த்திங்கன்னா செவந்தியப்பன்கிறவர் கிட்டத்தட்ட எல்லாரையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பைசானாலுமே கொடுக்க வேண்டியவங்ககிட்டேருந்து பயங்கரமாக வாங்கணும். அதாவது ₹1 கொடுத்துட்டு அதை ₹10 வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற செவந்தியப்பனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்டில் அவர் நோய்வாய்ப்படுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருது இதுக்கு மேலே நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, ஐயா, நான் இத்தனை நாள் உங்களெல்லாம் ஏமாற்றிட்டேன், இத்தனை நாள் உங்களெல்லாம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட ஏமாற்றிட்டேங்கிறதையும் சொல்கிறாரு, ஏமாற்றிட்டேன். பட் எனக்கு இப்போ நோய்வாய்ப்பட்டு போகுது, என்னால் ரொம்ப நாள் இருப்பேன்னு தோணலை. எனக்காக என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கங்க, ஏற்றுட்டு எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணணும். நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய உடம்பை கழுவில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போங்க. அது இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். என்ன மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி இருக்கிறவனோட வாழ்க்கையை உள்ளதான் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பேசுகிற அப்படி சொன்னோடனே மக்கள்லாம் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, நான் அதை திருந்திட்டானாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால்? அவனே சொன்னான். ஓ, அவனே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி நான் அதை திருந்திட்டான்னு நம்பி நம்ம மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா யாருக்காக இருந்தாலுமே நம்ம திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரையுமே ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்ஹெரண்ட்லி கெட்டவர்கள் கிடையாது. அவங்கள ஒரு சுச்சுவேஷன் கெட்டவங்கள மாற்றிருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு திருந்துறதுக்கோ அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸுங்கிறது நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மக்கள் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் நம்ம மக்கள் அந்த கதையோட ஸ்டோரியோட ஒரு மாரலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி கழுவலாம் அன்றைக்கி இறந்துடுறாரு. இறந்த உடனே மக்கள் அப்படியே கழுவில் தூக்கிட்டு அப்படியே போய் ஊர் உள்ளமாக போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது எய்தாப்பில் போலீஸ் வருது.
போலீஸ் வண்டி வந்து நிற்கிது. நின்று இறங்கி, என்னடா போயும்போது ஒரு நல்லவனை இப்படி பண்ணிட்டீங்களடான்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இல்லை இல்லை எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரியே நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னடா என்ன நடக்குதுங்க அப்படிங்கும்போது அந்த போலீஸ் இறங்கி, இந்த பாருங்கள் லெட்டர் அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு இன்றைக்கி காலையில். இந்த மக்கள்லாம் வந்துட்டு நான் இருக்கிறது இந்த மக்கள் யாருக்குமே பிடிக்கல, இவங்க என்னை கொன்னுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு என்னை இந்த ஊரை விட்டு போக சொன்னாங்க, ஆனால் நான் போக முடியாது, இது என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மக்கள்லாம் வந்துட்டு நீ போகலை அப்படின்னு சொன்னால் உன்னை கழுவில் ஏற்றி கொலை பண்ணிடுவோம், அப்படி கழுவில் ஏற்றி இந்த மொத்த ஊருக்கும் ஊர்வலம் போயிட்டு கொலை பண்ணிடுவோன்ற மாதிரியெல்லாம் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் அவன் கைப்பட எழுதின கடிதம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் ஷாக்கு. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. என்னடா சொல்கிறேன், நான் வந்துட்டு இவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு தான்டா அப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டில் உட்காந்துருந்தார். இதை பார்த்த உடனே நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம வந்துட்டு திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு போனோம் பார்த்திங்களா, நமக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களோட விதியை எண்ணி அப்படியே ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கிறதா கதை முடிக்கிறாங்க. ஸோ நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது மாரல் ஸ்டோரியான்னு கூட தெரில. பட் இது எனக்கு அப்போ பார்க்கும்போது ஒரு காமெடி ஸ்டோரி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதாவது அந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல அபத்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு, ஊரே வந்துட்டு the whole city, the whole village has been tricked by one person. அதனால் நமக்கு அது வந்துட்டு அந்த டயத்தில் வந்துட்டு அடா பாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான விஷயமாகத்தான் நமக்கு அப்போ தோழிச்சு. அப்போ அதை தாண்டி அது ஏன் இது வச்சுருந்தாங்க, இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தோணலை. பட்டு இப்போ வந்துட்டு அந்த கதையை இன்றைக்கி நான் அந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கான காரணமும் என்னங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, வன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மேக்ஸிமம் ஓவர்லோடரில் ஓடிட்டுருக்குது. ஏன்னா சில பேர் நம்ம வந்துட்டு நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு வன்மத்தை கக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டால் இல்லை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதை பற்றி நான் இங்கே பேச வரல. இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வன்மம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எதுக்கு இது சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வன்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது வர்றதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஒன்று வந்துட்டு பொறாமையில் இருக்கலாம், அவன் இன்னொரு பர்சன் வளர்ந்துட்டானே என்னால் வளர முடியலேன்னு. இன்னொரு இடங்களில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆதங்கத்தில் இருக்கலாம், ஏன் வந்துட்டு நான் மட்டும் பண்ணுறது எதுவுமே ஆகலை, மற்றவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாங்களே அவங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களில் இருந்தாலும் சில வன்மத்தை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு செத்தும் கெடுத்தான் அப்படிங்கிற ஸ்டோரின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு ரேஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்படி தான் இருக்கும், இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ரேஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வந்து அந்த ரேஷ்னலாக அந்த விஷயத்தை உள்ளே ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. சில பேரோட வன்மத்துக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லாட்டி ஒரு லாஜிக்கோ நம்ம சொல்ல முடியாது. வன்மங்கிறது வன்மம் தான். அந்த பர்சன் வந்துட்டு ஒரு வன்மம் பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போயிடணும். ஸோ இதன் மூலமாக நான் உங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய எல்லாம் கிடையாதுங்க. வன்மம் இருக்கிற ஆட்கள் என்னன்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் வன்மம் இருக்கிற ஆட்கள் வன்மத்தோடு தான் இருப்பாங்க, அதை நம்ம மாற்ற முடியாது. அவங்க திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னால் நாதஸ் திருந்திட்டானாப்பா அவ்வளோதான். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு திருந்தினவர்கள் யாரும் திருந்திட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய திருந்தின ஆக்ட், அதாவது டோன்ட் சே ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க காமிப்பாங்க. அதை வச்சு நம்ம தான் வந்துட்டு நாதஸ் திருந்திட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர்த்து, நாதஸ் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸே சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார். இப்படி சொன்னார்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்றைய கருத்து. இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். அனதர் எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், வணக்கங்கள் ஃப்ரம் கோபால்.